இந்த வாட்ச் மதுரை சண்டே மார்க்கெட்ல 200 ரூபாய் கொடுத்து வாங்கினது. வாங்கும்போது இந்த வாட்ச் வந்து ஒர்க் ஆகல. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை கலட்டி மாட்டி அதை வந்து ஒர்க் பண்ண வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜரும் கிடையாது. ஸோ சார்ஜரும் வீட்டில் இருக்க பழைய பொருளை வச்சு இதுக்கான சார்ஜர் கேபிளையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னதான் ரெடி பண்ணாலும் இதுல வந்து டைம் செட் பண்ண முடியல, அதாவது டைம் அண்ட் டேட் செட் பண்ண முடியல. அதுக்கான செட்டிங்ஸ் இந்த வாட்ச்ல கிடையாது. அப்புறம் எப்படி இதுல வந்து டைம் அண்ட் டேட் செட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து QR கோடு கொடுத்திருப்பாங்க. அதை வந்து ஸ்கேன் பண்றது மூலமா இதுக்கான ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த QR கோட வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஒண்ணு அந்த QR கோடு ராங்னு வருது, அப்படி இல்லைன்னா டிவைஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் மெசேஜ் வருது. நானும் பிளே ஸ்டோர்ல ஏகப்பட்ட ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நானும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே செட் ஆகல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் கை கொடுத்தாரு. அவர் 4-5 ஆப்ஸ் சொன்னாரு. அதுல ஒரு ஆப்ஸ் தான் செட் ஆயிடுச்சு. அந்த நண்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, ChatGPT தான். அது எந்த ஆப்னு பாத்தீங்கன்னா CryFind. இந்த ஆப் தான் அது. உங்களுடைய மொபைலே ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க, வாட்ச்லயும் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது சில பர்மிஷன் இருக்கும். அது கேட்கிற பர்மிஷன் எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி இருக்கும், அதாவது இமெயில் ஐடி இருக்கும். நீங்க கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க வந்து ஓகே கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓபன் பண்ணும்போது அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதனுடைய ஹோம் பேஜ் கீழே பாத்தீங்கன்னா மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு மேல வந்து சர்ச் டிவைஸ் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ண பர்மிஷன் இருக்கும். அந்த பர்மிஷன் ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய லொகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் சர்ச்சிங்ல வந்து உங்களுடைய வாட்சோட நேம் வந்து இங்க வந்து காட்டும். இப்ப அந்த வாட்சை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த வாட்சோட நேம் அதனுடைய வெர்ஷன் இங்க வந்து ஷோ ஆகும். இப்ப மறுபடியும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் இந்த ஆப்போட வந்து கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா மெசேஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ல வாங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் மேல ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்க வாட்ச் வந்து கனெக்ட் ஆனதுக்கான அங்க சிம்பிள் அங்க காட்டும். அதுக்கப்புறம் வாட்ச்ல வந்து டைம் டேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த வாட்சோட வால்பேப்பரை மாத்துறதுக்கு என்ன பண்றீங்கன்னா கீழே வந்து மீன் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போவோம். அதுல பாத்தீங்கன்னா மை டைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி செட் பண்ண வால்பேப்பர் அதுல ஷோ ஆகும். பேக்ல வந்துட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா டைல் மால்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணும்போது இங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் முடியாது. இதுல ஃப்ரீன்னு இருக்கிறத மட்டும் தான் நீங்க செட் பண்ணி வைக்க முடியும். சோ அதுக்கு கீழே வந்து ஏதோ வாழைப்பழம் மாதிரி ஒரு சின்னதா ஒரு படம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற பிக்சர் வந்து செட் ஆகாது. அதுக்கு ஏதோ கேம் விளையாண்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் இந்த மாதிரி அந்த வால்பேப்பர் வந்து வைக்க முடியும் போல இருக்குது. இதுல ஃப்ரீன்னு இருக்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரீன்னு இருக்கிற ஒரு பிக்சர் வந்து இதுல வந்து நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்ப பக்கத்துல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்றேங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும், டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் இமிடியேட்லின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்க வாட்ச்ல வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். சோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போன்ல பார்க்கும்போது அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய வாட்ச்ல வந்து அப்லோட் ஆயிடும். பிக்சர் மட்டும் இல்ல, அந்த டைம் டேட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. மாதிரி இதுல ஃப்ரீன்னு போட்டுருக்கிறத மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, நம்ம போன்ல இருக்கிற பிக்சர் அப்லோட் பண்ண முடியாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப இந்த பேஜ்ல இருந்து பேக்ல வாங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் மூணாவது ஒரு ஆப்ஷன் கேமரா படம் போட்டு கொடுத்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணும்போது அடுத்த பேஜ் போவோம். அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பிக்சர்னு மேலே இருக்கும். அதை வந்து நீங்க வந்து டச் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட்ல வந்து செலக்ட் பிக்சர்னு இருக்கும். அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய போன் கேலரி வந்து ஓபன் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போட்டோவை வந்து நீங்க வால்பேப்பரா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த பிக்சர் வந்து நீங்க கிராப் பண்றதா கிராப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்றதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க்கை டச் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல வந்து நீங்க வந்து உங்க வாட்ச்ல வந்து டைம் அண்ட் டேட் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து கீழே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ அதை வந்து டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா இந்த வால்பேப்பர், அதாவது உங்க போன் கேல இருக்க வால்பேப்பர் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். சோ போன்ல வந்து இந்த வால்பேப்பர் வந்து 100% வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச்ல ஆட்டோமேட்டிக்கா வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி உங்க போன் கேலரியில இருக்கிற எந்த ஒரு பிக்சரையும் நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மேட்டரோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.